this, I'll always show up. I don't ever slow up, no I don't take sh**. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take sh**. I got no love. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டேன். குடிக்கிறது வந்து தப்பு, ஆல்கஹால் வந்து தப்பு, நீங்க அதை எடுத்துக்காதீங்க. மேபி நான் அதை அப்படி போடாம குடிக்கிறது தப்பு இல்லை, ஆனா அதை லிமிட்டோட வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தா அது வந்து தப்பா ரீச் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா அது என் பாயிண்ட் இல்லை, குடிக்கிறது வந்து தப்பு தான். நான் இது தப்புன்னு சொல்லும் போது நிறைய பேர் வந்து ஏன் வந்து அடுத்தவன் பர்சனல் லைஃப்ல நீங்க தலையிடுறீங்க, குடிக்கிறதும் குடிக்காம இருக்கிறதும் அவன் இஷ்டம், குடிக்கிறவனை ஏன் நீங்க கெட்டவனா பாக்குறீங்கன்னு அது வேற மாதிரி போயிடுச்சு. சரி, ஃபர்ஸ்ட் ஆல்கஹால் ஏன் உங்களுக்கு தேவை? டோபமைன்னா என்ன? இப்போ நீங்க ஸ்கூல்ல காலேஜ் படிக்கிறீங்க, நீங்க அந்த காலேஜ் டாப்பரா வந்துட்டீங்கன்னா உங்களால அந்த டோபமைனை ஃபீல் பண்ண முடியும். உங்க மண்டைக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் டோபமைன் அப்போ உங்களுக்கு சுரக்கும். இப்போ இது ஸ்கூல் காலேஜ்ல மட்டும் இல்லை, நீங்க வந்து ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட்லயோ இல்லை ஃபுட்பால்லயோ நீங்க கப் அடிச்சிட்டிங்கன்னா அப்பயுமே உங்களால அந்த டோபமைனை ஃபீல் பண்ண முடியும். ஆனா இது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு ஸ்கூல் டாப்பர் ஆகுறதோ காலேஜ் டாப்பர் ஆகுறதோ ஈஸி இல்லை. இதை அச்சீவ் பண்ணா உங்களுக்கு எந்த அளவுக்கு டோபமைன் கிடைக்குமோ அதே டோபமைன் 120 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா நீங்க எந்த சைடு நிற்பீங்க? இந்த ரெண்டு டோபமைனுக்கும் என்ன வித்தியாசம்? ஏதாவது அச்சீவ் பண்ணி நீங்க டோபமைன் எடுக்கும் போது அது நிரந்தரமானது, அது இயற்கையானது. அதை நினைச்சு நீங்க ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் கூட அதை நினைச்சு நீங்க சந்தோஷப்படலாம். ஆனா இந்த ஆல்கஹால் கொடுக்கிற டோபமைன் நிரந்தரமானது இல்லை. அது வந்து அந்த போதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் இந்த டோபமைனும் போயிடும். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னு யோசிப்பீங்க. உங்களுக்கு வேற சாய்ஸ் இல்ல, திரும்ப ஒரு 120 ரூபாய் கொடுத்து டோபமைனை வாங்குவீங்க, அதாவது ஆல்கஹாலை வாங்குவீங்க. ஸோ உங்க உலகமே இந்த 120 ரூபாய்க்குள்ளேயே சுத்திட்டு இருக்கும். இப்ப நீங்க கேட்கலாம், இங்க சோசியல் ட்ரிங்கரே இல்லையா? எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு பிக் எடுத்துப்பாங்க, ஒரு சிப் எடுத்துப்பாங்க, அதுல என்ன தப்பு? ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக ஆல்கஹால் எடுக்கிறதுல என்ன தப்புன்னு ஒரு விஷயத்த நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். சொசைட்டில இருக்கிறவங்க வாங்குற ஆல்கஹாலும் 120 ரூபாய்க்கு நமக்கு லோக்கல் கடையில கிடைக்கிற ஆல்கஹாலும் ஒண்ணு இல்லை. இது எல்லாருக்குமே தெரியுமா? சரி, எது ஃபாஸ்ட் மூவிங்? புரியுதா நான் சொல்றது? மெஜாரிட்டி மக்கள் எதை அதிகமா கன்சியூம் பண்றாங்க? இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த கண்டென்ட் வந்து ஒரு பொண்ணு வந்து 2 பியர் பாட்டில வந்து எடுத்துட்டு வருவாங்க. அங்க இருந்துதான் என் கண்டென்ட்டே ஸ்டார்ட் ஆகும். உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, ஏன் பொண்ணுங்க மட்டும்தான் குடிக்கிறாங்களா, ஏன் பொண்ணுங்களை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன்? சரி, இதுக்கு முன்னாடியே இந்த ஆல்கஹாலை பத்தியோ இல்ல ட்ரக்கை பத்தியோ நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அந்த எல்லா வீடியோலயும் பசங்களை வச்சுதான் எக்ஸாம்பிளா சொல்லியிருப்பேன். அப்ப யாருமே வந்து இல்ல பொண்ணுங்களும் வந்து குடிக்கிறாங்க, பொண்ணுங்களும் வந்து ஜாயிண்ட் அடிக்கிறாங்க, ஏன் அவங்கள இன்க்ளூட் பண்ணலன்னு யாருமே கேட்கலையே. ஈக்குவாலிட்டி இதுல நான் சைபர் கிரைம் ஜாயிண்ட் அடிக்கிறது உனக்கு ஓகே, அது தப்புன்னு சொல்றவன் சைபர் கிரைமா? இது குடிக்கிறது வந்து சரின்னு சொல்றவனை தாண்டி குடிக்கிறது தப்புன்னு சொல்றவனை கெட்டவனா பாக்குறீங்கல்ல, அதுதான் என் பிரச்சனையே. அப்ப நீ மட்டும் குடிக்கிறவனை கெட்டவனா பாக்கலையான்னு கேட்டீங்கன்னா, நான் குடிக்கிறவனை கெட்டவனாவே பாக்கல, குடிக்கிறவனும் குடியால பாதிக்கப்படுறான்றதுதான் என் பாயிண்டே. இப்போ ஜஸ்ட் இமேஜின், ஒரு சின்ன பையன் ட்ரக் எடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான், போதையில உட்கார்ந்துட்டான், அவன் கையில ஷார்ப்பான ஒரு பொருள் இருக்கு. 10 பேர் கிட்ட வந்து சண்டைக்கு வராங்க. இந்த சின்ன பையன் யோசிக்கவே மாட்டான், இந்த ஷார்ப்பான பொருள் எடுத்து அதுல இருக்க 2 பேரையாவது குத்திடுவான். அந்த அளவுக்கு ஒரு தைரியத்தையும் அந்த அளவுக்கு ஒரு போதையும் அந்த ட்ரக் கொடுக்கும். இப்போ குத்திட்டான்னு வச்சுக்கோங்க, இவன் லைஃப் என்ன ஆகுறது? குத்து வாங்கினவனோட லைஃப் என்ன ஆகுறது? சரி, இப்ப இந்த பையன் வந்து போதையில இல்ல, அந்த 10 பேர்ல ஒரு 5 பேர் போதையில இருக்கா, அவங்க கையில ஒரு ஆயுதம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன ஆகுறது? இந்த 10 பேர்ல வந்து 2 பேர் தான் இந்த கிரைம்ல ஈடுபட்டாங்கன்னு மிச்சம் இருக்கவங்க எல்லாம் விட மாட்டாங்க. அந்த 10 பேருமே தூக்கிட்டு போயிட்டு கேஸ போடுவாங்க. இந்த மாதிரி நடக்கவே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எத்தனையோ கிரைம் சீன்ஸ், இந்த மாதிரி ஒரு சம்பவத்துல ஈடுபட்டவங்கலாம் போதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் சொன்ன ஒரே விஷயம், நான் என் கண்ட்ரோல்ல இல்லை. இப்ப நீங்க எந்த சைடு நிப்பீங்க?
இப்ப புரியுதா இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ்? இப்பயாவது புரியுதா? எத்தனை ஸ்கூல் பசங்க பொண்ணுங்க வந்து குடிச்சிட்டு ரோட்ல வந்து போதையில கடந்திருக்காங்க. நியூஸ் சேனல்ஸ்ல எவ்வளவு வீடியோ நம்ம பார்த்திருக்கலாம். அதை தூக்கி நான் இந்த சேனல்ல போட முடியாது. ஏன்னா ஆல்ரெடி சேனல் வந்து ஒரு வயலேஷன்ல போயிட்டு இருக்கு. 3000 சப்ஸ்கிரைபர் தாண்டல, அதுக்குள்ள ஒரு வயலேஷன், இன்னொரு வயலேஷன் வந்துதான் சேனல் இழுத்து போட்டு போக வேண்டியதுதான். ஆனா நிறைய நியூஸ் சேனல்ஸ்ல நீங்க இதை பார்த்திருக்கலாம். குடிச்சிட்டு வந்து ரோட்ல கிடக்குறதும், அந்த பொண்ணுங்க குடிச்சிட்டு போதையில இருக்கிறதும். பொண்ணுங்களை வந்து குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. இப்போ ஒரு 80% ஆண்கள் குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இதுல ஒரு 50% ஆண்கள் தான் டோபோமைனுக்காக குடிக்கிறவனுங்க. மிச்சம் இருக்க 30% வந்து இந்த சொசைட்டிக்காக குடிக்கிறவங்க. பெண்கள்ல ஒரு 7 இல்ல 8% தான் டோபோமைனுக்காக குடிக்கிறவங்க இருக்காங்க. மிச்சம் இருக்கவங்களாம் இந்த சொசைட்டிக்காகவும் இல்ல பெண் உரிமையை இங்க வந்து மீட்டெடுக்கலான்ற நம்பிக்கையிலும் இங்க வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. போட்டி போடுறதுக்கு வேற இடமே இல்லையாடா? ஏதோ நல்ல விஷயத்துல போட்டி போடுறீங்கன்னா பரவாயில்ல. மென்ஸ் கிரிக்கெட்டருக்கு இருக்க பாப்புலாரிட்டி விமன் கிரிக்கெட்டர்ஸ்க்கு இல்ல. ஸோ அதனால நான் ஸ்போர்ட்ஸுக்கு போறேன். அங்காச்சு குடிக்கிறதுலயும் கஞ்சா இழுக்கிறதுலயும் தான் நீ போட்டி போடுவ. இத வந்து நம்ம சொல்லிட்டோம்னா அவ்வளவுதான். பெண்களுக்கு வந்து நம்ம எதிரானவங்க. நீங்கெல்லாம் எப்படின்னா, இந்த இப்போ ரோட்ல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு பையன் ஒரு பொண்ணு அந்த ஆக்சிடென்ட்ல வந்து ஈடுபட்டு இருக்காங்க, பெருசா எந்த அடியும் இல்லை, ஆனா அந்த சைடு இருக்கிறது பொண்ணுன்றதுனாலயே அந்த சைடு போய் நிக்கிறது. நீங்கெல்லாம் நான் இன்னொரு வீடியோ ஒண்ணு போட்டிருப்பேன். தாத்தா வந்து அவங்க ஒய்ஃபே வந்து கருணை கொலை பண்ணிட்டாங்க. நான் அந்த தாத்தா சைடுல இருந்த நியாயத்தை சொன்னேன். அதுக்கு வந்து ஒருத்தங்க இல்ல, அந்த பாட்டி தாத்தா இடத்துல இருந்திருந்தா கண்டிப்பா இதை பண்ணிருக்க மாட்டாங்க, அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கரெக்ட் தான், அந்த பாட்டியால பண்ணிருக்க முடியாது. ஏன்னா இதை பண்ண நிறைய தைரியமும் நிறைய காதலும் வேணும். அந்த பாட்டின்னு விடுங்க, என்னாலையும் அதை பண்ணிருக்க முடியாது, ஏன் உங்களாலையும் அதை பண்ணிருக்க முடியாது. ரொம்ப சிம்பிளா, அந்த தாத்தா இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னா நான் என்ன அந்த நேரத்துல ஃபீல் பண்ணியிருப்பேன்றத சொல்றேன். என் எதிரில இருக்கிறது என்னோட எந்து, சரியா? அவளை வந்து நான் ரொம்ப காலமா காதலிச்சிட்டேன். அந்த காதலுக்கான சாட்சி தான் இவ்வளோ நாள் என்னோட அவளை நான் பார்த்துக்கிட்டது. ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கும் போதும் நான் அவங்கள பார்த்துக்கிட்டேன். முதுகுல எல்லாம் புண்ணு, அந்த புண்ணு வந்து அடுத்த ஸ்டேஜ் போகும்போது இன்னும் மோசமாகும். ஆனா ஒரு நாள் கூட அவளை வந்து நான் அருவருப்பா பார்த்தது இல்லை. இப்ப எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. நானே வந்து இன்னும் எவ்வளவு நாள் இருப்பேன்னு எனக்கு தெரியாது. மேபி நாளைக்கு இல்லை இன்னொரு நாள் கண்டிப்பா இறந்து போயிடுவேன், சீக்கிரமே இறந்து போயிடுவேன். எனக்கு அப்புறம் ஒருத்தன் வந்து என்னோட அவளை, நான் காதலிச்ச அவளை அருவருப்பா அவன் பார்த்தானா, என்னோட இறப்புல, அதாவது என்னோட கடைசி நொடிகள்ல நான் இந்த உலகத்தை விட்டு போக போறேன்ற அந்த வழியை தாண்டி அவளை ஒருத்தன் வந்து அருவருப்பா பார்த்துடுவான்ற வழிதான் எனக்கு அதிகமா இருக்கும். அப்கோர்ஸ் கண்டிப்பா அந்த பாட்டியால இதை பண்ணியிருக்கவே முடியாது. நான் சொன்ன மாதிரி என்னாலையுமே இதை பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா இதை பண்ணணும்னா நம்ம வந்து அளவில்லாத காதலுக்கு சொந்தக்காரனா இருக்கணும். சரி, பேக் டு த ஆல்கஹால் டாபிக். இந்தியால எல்லார் வீட்லயும் ஆல்கஹாலால பிரச்சனை இருக்கு. உங்க வீட்டுல இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க சொந்தக்காரங்க வீட்டுல கண்டிப்பா இந்த பிரச்சனை இருக்கும். யாராவது ஒருத்தர் வீட்டுல கண்டிப்பா இருக்கும். குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது, இல்ல வந்து குடிச்சிட்டு பக்கத்து வீட்டுக்கு போய் சண்டை போடுறது, இல்ல குடிச்சிட்டு வந்து பைக் எடுத்துட்டு போய் எங்கேயாவது விழுந்து சாகுறது, இது எல்லாமே பாதிப்புல தான் சேரும். சரி, நான் ஒயின் ஷாப்பு கூட போயிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் குடிக்கும் போது நான் கூடவே இருந்திருக்கேன். நான் அதை குடிக்காததுக்கு காரணம் அதோடைய பாதிப்பை நான் இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டேன். நான் இப்படி யோசிக்காம அதோட பாதிப்பை நான் முன்னாடியே பார்த்துட்டேன். அதனாலேயே நான் குடிக்கணும்னு யோசிச்சா பிரச்சனை என்னன்னா, நீங்க வந்து நான் அதோட பாதிப்பை பார்த்துட்டேன் அதனால குடிக்காம இருக்கணும்னு யோசிக்கிறவங்களை விட நான் அதோட பாதிப்பை பார்த்துட்டேன் அதனாலேயே நான் குடிக்கணும்னு யோசிக்கிறவங்க தான் அதிகம். இந்தியால இந்த ஆல்கஹாலுக்கும் சிகரெட்டுக்கும் ஆடு போடக்கூடாது. ஆனா எந்த விதமான சரிவும் சந்திக்காம ஸ்டாண்டர்டா மேல மட்டுமே போயிட்டு இருக்க இண்டஸ்ட்ரினா
அது கண்டிப்பா ஆல்கஹால் அண்ட் சிகரெட் தான். புரியுதா? இது வந்து ப்ரொமோஷனே இல்லாம நல்லா போகக்கூடிய இண்டஸ்ட்ரி. அப்படி இருக்கும்போது தேவையில்லாம நீங்க ஏன் இதை ப்ரொமோட் பண்றீங்க? இப்ப நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது குடிக்கிறதுன்றது தப்பு, சிகரெட் அடிக்கிறதுன்றது தப்பு. நம்ம வீட்லயே யாராவது குடிக்கிறாங்கன்னா நமக்கு தெரியாம தனியா போய் குடிப்பாங்க, சிகரெட் அடிக்கிறாங்கன்னா தெரியாம பின்னாடி போய் சிகரெட் அடிச்சுட்டு வருவாங்க. ஆனா இப்ப எல்லாமே மாறிடுச்சு. குடிக்கிறது தப்பு இல்ல, லிமிட்டோட நிறுத்திக்கிட்டா தப்பு இல்ல, சிகரெட் அடிக்கிறது தப்பு இல்ல, எல்லாமே அவங்களோட உரிமை. இப்ப வந்து ஒரு சின்ன பையன் கிட்ட வந்து குடிக்கிறதோ சிகரெட் அடிக்கிறதோ தப்பான்னு கேட்டா நான் அவன்கிட்ட வந்து இல்லடா இப்ப அது தப்பு, ஆனா இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் உனக்கு பிடிச்சா நீ அதை பண்ணலாம், லிமிட்டோட வச்சுக்கோ நான் சொல்ல மாட்டேன். குடிக்கிறதோ சிகரெட் அடிக்கிறதோ தப்புடா, தப்பு தான். கிரைம் இஸ் அ கிரைம்னு சொல்ற மாதிரி ட்ரக் இஸ் அ ட்ரக். அது எந்த ஃபார்ம்ல இருந்தாலும் அது ட்ரக் தான். ஸோ கண்டிப்பா அதை பண்ணாதன்னு தான் நான் சொல்லுவேன். மது, மாது, சூது போகவே போகாதீங்க. ஆல்கஹால் ஏன் எடுத்துக்க கூடாதுன்றதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். உங்களோட ஒருத்தி கிட்ட காதல கொடுக்கறதுன்றது தப்புன்னு நான் சொல்லல. உங்களோட ஒருத்தி கிட்ட கொடுக்கற அதே காதல இன்னும் பல பேர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அது தப்பு தான். சோ மது தப்பா, மாது இந்த மாது சரி, ஆனா இந்த மாது தப்பு. சூது ஏன் தப்புன்னு உங்களுக்கே தெரியும். இல்ல இதுக்கும் முட்டு கொடுக்க ஃபியூச்சர்ல நிறைய பேர் வருவாங்க, அப்போ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன்ல எதெல்லாம் தப்போ அதை இந்த ஜெனரேஷன்ல நியாயப்படுத்திட்டாங்க. கள்ளக்காதல் நியாயப்படுத்திட்டாங்களா, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் அதையும் நியாயப்படுத்திட்டாங்களா, ஆல்கஹால் ட்ரக் எல்லாத்தையும் நியாயப்படுத்திட்டாங்களா? தப்பெல்லாம் நியாயப்படுத்துறதுதான் மெச்சூரிட்டினா அதுவே தப்பு தான்டா. இப்ப இதுக்கெல்லாம் கொடி தூக்க ஒரு கூட்டம் வருதுன்னா இது தப்புன்னு சொல்லவும் ஒரு கூட்டம் வரும். இப்போ வந்து சைபர் கிரைமுக்கு வருவோம். இந்த சேனல் வந்து சோசியல் இஷ்யூஸ் எல்லாம் இல்லாம ஒரு ஃபன்னான கண்டென்ட்டா எடுத்துட்டு போயிருந்தனா, ஃபன்னான கண்டென்ட்டா இப்படி ரெகுலரா வீடியோ போட்டு இருந்தனா மேபி இதை விட ஒரு நல்ல ரீச் எனக்கு கிடைச்சிருக்கும். ஆனா ஏன் சோசியல் இஷ்யூஸ்? இப்ப டிரான்ஸ் இந்தியான்னு ஒரு கம்பெனியை பத்தி போட்டிருப்பேன். அதுல வர பெரும்பாலான கமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னா, இதை பார்த்ததுதான் நான் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டேன், இதை பார்த்ததுனால நான் பாதிக்கப்படல. சோசியல் சேஞ்ச் புரியுதால? அதே மாதிரி இன்னொருத்தன் ஒரு வீடியோல வந்து ஒரு கமெண்ட் பண்ணான், போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை போட்டு கமெண்ட் பண்ணான். நான் உனக்கு பிடிச்சவனை திட்டினேன், நீ என்ன திட்டுற, ஃபைன். ஆனா ஒரு நம்பருக்குள்ள ஒரு ஜெண்டரையே அடக்குற, அது தப்பு அப்படின்னு அந்த கான்வோட எண்ட்ல ஆமா ப்ரோ அது தப்புதான்னு சொல்லி அவன் சாரி கேட்டான். சோசியல் சேஞ்ச் புரியுதா? இப்போ நம்ம ஒரு இஷ்யூக்காக குரல் கொடுக்குறோம், அதுக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சிருச்சு, அதுல நம்ம பங்கு வந்து 0.1 இல்ல வேணாம் 0.1 பங்கு இருக்குன்னா கூட ஒரு அளவில்லாத சந்தோஷம் நமக்கு கிடைக்கும், டோபமைன். புரியுதா? இப்போ இங்க சஜஷன்றது ஓகே, ஏன்னா இது நம்ம சேனல். ஆனா நீ இததான் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நீ இல்ல யாரா இருந்தாலும். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே என்னோட முடிவுன்றதை தாண்டி என் மனசாட்சி எதை அப்ரூவ் பண்ணுதோ அதை தான் நான் அப்லோட் பண்ணுவேன். இங்க இருக்க 300-400 வீடியோஸ்ல நிறைய வீடியோஸ் வியூஸே போகாதுன்னு தெரிஞ்சு அப்லோட் பண்ண வீடியோஸ். இப்ப புரிஞ்சுதா நான் என்ன நிலையில இருக்கேன்னு? சரி, நான் பொலிட்டிக்கலா பேசுறேன், ஜாதி மதம் இனம் மொழி வேறுபாடு கடவுள் இல்ல மூட நம்பிக்கை இதை பத்தி எல்லாம் பேசும்போது எனக்கு தெரியும் இந்த வார்த்தை கண்டிப்பா என்னைக்கோ ஒரு நாள் வரும்னு. இதை பத்தி பேசணும்னு முடிவு இருக்கும் போதே இதை பத்தி பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணலான்ற ஒரு முடிவுல தான் நானும் போனேன். அண்ட் தைரியமா என்னால ஃபேஸ் பண்ண முடியும், ஏன்னா எந்த இடத்துலயும் என்னோட லிமிட்டை நான் கிராஸ் பண்ணதே இல்லை. இப்போ சீமான் அண்ணனை பத்தி ஒரு இஷ்யூ வந்தது நடுவில். விஜயலட்சுமின்றவங்க வந்து ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்லாம் வச்சு இது பண்ணாங்க. நான் சீமான் அண்ணனை பத்தி எக்கச்சக்கமான வீடியோ போட்டிருக்கேன், ஆனா அந்த இஷ்யூவை பத்தி நான் வந்து பேசவே இல்லை. ஏன்னா அது அவங்க பர்சனல் இஷ்யூ. எனக்குன்னு ஒரு லைன்லாம் நான் கரெக்டா தான் போட்டு வச்சிருக்கேன், அதை தாண்டி நான் போக மாட்டேன். அப்படி பார்த்தா ஆல்கஹாலும் வந்து பர்சனல் இஷ்யூ தானே? ஆல்கஹால் பர்சனல் இஷ்யூ இல்ல. ஒரு விஷயத்தால பல பேர் பாதிக்கப்படுறாங்கன்னா அது எப்படி பர்சனல் இஷ்யூவா மாறும்? குடிக்காதவங்களுக்காக நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், குடிக்காதீங்கன்னு தைரியமா போல்டா சொல்லுங்க. இந்த சொசைட்டிக்காக பயப்படாதீங்க. 1000 பேரு ஒரு ஒப்பீனியனோட இருக்காங்க, அங்க நீங்க மட்டும் தனியா ஒரு ஒப்பீனியனோட இருக்கீங்க. உங்க பக்கம் தான் நியாயம் இருக்குன்னா ஸ்ட்ராங்கா இருங்க. அந்த 1000 பேர் இருக்காங்க, இவங்களை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு அவங்க கூட போய் சேர்ந்துடாதீங்க. மறுபடியும் நான் சொல்றேன், குடிக்கிறது தப்புதான். அது எந்த ஜெண்டர் பண்றாங்கன்றது முக்கியமே இல்லை, பொண்ணோ பையனோ
குடிக்கிறது தப்புதான். தப்புதான். புரியுதா?